வணக்கம். கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கேசி ஆர்பி. இது என்னுடைய 55வது ஜோதிட வீடியோ. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள். சரி, கேள்விக்கு வருவோம். பொதுவாக 60% திருமணம் தாமதமாக நடக்கிறது. இது எதனால் என்பதற்கு எத்தனையோ காரணங்களை நாம் அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் 2 முக்கிய காரணங்களை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். அதிலிருந்து தப்பி பிழைத்து வெற்றி பெறும் சுலப வழி எது என்பதையும் நாம் இங்கு பார்ப்போம். அதாவது லக்ன வாரியாக பார்த்து விடுவோம். 12 லக்னங்கள் இல்லையா? அதில் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போது மேஷ லக்னம், விருச்சக லக்னம், இவர்களுக்கு திருமணத்திற்கு உதவி புரியும் கிரகம் 7ஆம் அதிபதி, அதாவது பாவ ரீதியாக 7ஆம் அதிபதி எது என்றால் சுக்கிர பகவான். இவர் ஆணோ பெண்ணோ ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னியில் நீச்சம் அடைந்து விட்டால் நீச்சபங்கம் அடைய வேண்டும். அப்படி இல்லை, தற்செயலாக அப்படி இல்லை. இப்பொழுது எப்படி இவரை வெற்றி பெறச் செய்வது என்றால், இந்த சுக்கிர பகவானை நீச்சபங்கம் செய்யும் அதிகாரம் புத பகவானுக்கு இருக்கிறது. இந்த புத பகவான் ஆட்சி, அதாவது மிதுனத்தில், கன்னியில் ஆட்சி, உச்சம், மூலத்திற்கோணம், இப்படி இருக்கும் ஒருவரை இவர் திருமணம் செய்து கொண்டால் இவருக்கு நீச்சபங்கம் அடைந்துவிடும். அதாவது ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், அப்படி. இப்பொழுது சுக்கிரன் நீச்சம் அடைந்தவரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவர் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஃபுல் பாசிட்டிவ் போகாத உயரத்தை ஒரு நெகட்டிவ் கலந்தால்தான் போக முடியும். எப்படி என்றால் நெகட்டிவில் தான் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் என்பது நெகட்டிவில் இருக்கும். இப்போ இருள், வெளிச்சம், நல்லது, கெட்டது எல்லாமே இரட்டை இந்த உலகத்தில். அதனால் நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கும்போது தான் எத்தனையோ மகான்கள் இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் ஒரு மாதிரி இருந்து அப்படி வந்தவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அது அப்படி நாம் இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும். அடுத்தது ரிஷப துலா லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இவர் கடகத்தில் நீச்சம் அடைந்து விட்டால் இவரை நீச்சபங்கம் அடைய வைக்கும் அதிகாரம் சந்திரனுக்கும் குருவிற்கும் உள்ளது. ஏனென்றால் கடகத்தில் குரு உச்சம். அது நீச்சமடைந்த வீட்டில் அந்த நீச்சம் அடைந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்க வேண்டும். மிதுன கன்னி லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு. இவர் நீச்சமடைந்து விட்டால், மகரத்தில் நீச்சமடைந்து விட்டால் இவரை நீச்சபங்கம் செய்யும் அதிகாரம் செவ்வாய் பகவானுக்கு உண்டு, சனி பகவானுக்கு உண்டு. ஏனென்றால் மகரத்தில் செவ்வாய் உச்சம். இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் நன்றாக இருக்கும் ஜாதகரை இவர் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சுபிட்சம் பெறும். அடுத்தது தனுசு, மீனம் லக்னக்காரர்கள், இவர்களுக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த புதன் மீனத்தில் நீச்சம். அப்பொழுது இந்த புதனை நீச்சபங்கம் செய்யும் அதிகாரம் சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உண்டு. ஏனென்றால் மீனத்தில் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் நன்றாக இருக்கும் ஜாதகரை பார்த்து இந்த தனுசு மீன லக்னக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சுபிட்சம் பெறும். மகர லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் விருச்சகத்தில் நீச்சம் அடைந்து விட்டால் அதற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நன்றாக இருப்பவரை பார்த்து
அதில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அமோகமாக இருக்கும். கும்பலக்னக்காரர்களுக்கு சூரிய பகவான் துலாத்தில் நீச்சம். இவர் சுக்கிர பகவான் நன்றாக இருப்பவர் ஜாதகங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அடுத்தது கடகம், சிம்மம் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி சனி. இவர் மேஷத்தில் நீச்சமடைந்து விட்டால் மேஷத்தில் உச்சமாக இருக்கும் சூரிய பகவான் மற்றும் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் நன்றாக இருக்கும் ஜாதகர்களில் ஒருவரை பார்த்து இவர் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்படி நீச்சபங்கம் ஆகும் அளவிற்கு இந்த பொருத்தம் அமையும். மிக சாதாரண வாழ்க்கையை விட மிக நன்றாக இருக்கும் இது. இன்னொன்று, ஆணை பொறுத்த வரைக்கும் திருமண தாமதத்திற்கு இன்னொரு காரணம். ஒன்று இப்படி, இன்னொரு காரணம் சுக்கிர பகவான் மனைவி. இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு 8 டிகிரிக்குள்ளே இருந்துவிட்டால் அஸ்தங்கம் அடைந்து விடுவார், அதாவது உஷ்ண ஜுரம் அது போன்று. அப்பொழுது இவர் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால், ஏற்கனவே சூரியனால் இந்த ஜாதகருடைய சுக்கிரன் உஷ்ணமடைந்திருக்கிறார். இப்பொழுது சூரியன், குளிர்ச்சியான சூரியன், அதாவது நீச்சமடைந்த சூரியன் இருக்கும் ஜாதகியை இவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த தோஷ சாமியம் ஆகிவிடும், அதாவது பேலன்ஸ் ஆகிடும். அதாவது சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனா என்ன, துலாத்தில் சூரியன் இருக்கிறது, அதாவது ஐப்பசி மாதம் பிறந்திருப்பவர்கள். மேலும் சுக்கிர பகவானின் பரணி பூராடம் 3ஆம் பாதத்தில், மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் மற்றும் சனி பகவானுடைய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகியை இவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நவாம்சத்தில் இந்த நட்சத்திர பாதங்கள் நீச்சமடையும். அது இன்னொன்று என்னவென்றால், சூரிய பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் 40 டிகிரி இடைவெளி இருந்தாலும் இந்த சுக்கிரனுக்கு வெப்பம் கிடைக்காமலே போய்விடும். அதாவது தேவையான வெப்பம் கூட கிடைக்காமலே போய்விடும். இப்பொழுது ஒரு வெப்பம் இல்லாதனால் அவதிக்குள்ளாவார். இது குளிர் ஜுரம் மாதிரி, வெப்பம் இல்லாதனால். அப்பொழுது இதுவும் ஒரு குறையான சுக்கிரன் தான். இதிலையும் திருமணம், மனைவி போன்ற விஷயங்கள் குறை வரும். அப்பொழுது இந்த இடத்தில் இதை சரி செய்வதற்கு, திருமணம் ஆகிவிட்டாலும் அதற்கு வழி இருக்கிறது. அது ஒன்று. திருமணம் ஆகாதவர்கள் சூரியன் நன்றாக உஷ்ணமாக இருக்கும் பெண் ஜாதகத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஆவணி மாதம் பிறந்த ஜாதகி, ஏன்னா ஆவணி மாதம்னா சூரியன் சிம்மத்தில் இருக்கும். சித்திரை மாதம் பிறந்த பெண், சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கும். இப்படி. இன்னொன்று, நவாம்சத்தில் சூரிய பகவான் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கும்படியான பாதாச்சாரம். எப்படின்னா, அஸ்வினி மகம் மூலம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களின் 1ஆம் பாதம் உச்சம். அப்படி இருக்கக்கூடிய பாதாச்சாரம் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஆட்சி என்றால் பரணி, பூரம், பூராடம் இதன் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்கள் 1ஆம் பாதம், மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களின் 1ஆம் பாதம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களின் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்கும். ஆக இப்படி இருப்பது போன்ற பெண்ணின் ஜாதகமுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இதுவும் ஒரு விஷயம். இன்னொன்று, பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த தூரம் என்பது கிடையாது. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இவ்வளோ இடைவெளி அதெல்லாம் கிடையாது.
அதாவது பெண் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும், ஏனென்றால் குரு தான் அது. இதுபோன்று தூர இடைவெளி உள்ள பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் திருமணத்தை பாதிக்காது. வேறு செல்வ விஷயங்கள் இதில் ஏதாவது குறை ஏற்படும். அதையும் சரி செய்து கொள்ளலாம். சூரியன் நீச்சமடைய வேண்டுமென்றால் பரணி, பூரம், பூராடம், மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் 3ஆம் பாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் ஆண் ஜாதகரில் ஒருவரை இந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். யார்? குரு அஸ்தங்கமான பெண். அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது ஒன்றுக்கொன்று பொருத்தமாக அமைந்துவிடும். அதாவது ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் தான் மிகப்பெரிய வாழ்க்கை அந்யோன்யத்தை கொடுக்கும். ஏன்னா இல்லாதது இருக்கிறது. அது இது இது ஒரு சிறந்த விஷயம். மேலும் மேலும் ஒரு விஷயம் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும். அது மாதிரி அது இருக்கிற விஷயத்தையே திருப்பி திருப்பி வாங்கி போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு 30 டிவி வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? 4 பேர் இருக்கிற இடத்துல அது மாதிரி இல்லாது இருக்கும்போது தான் அந்த குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். இருக்கிறத நாம் சரியாக பார்த்துக்க முடியும். நன்றி.